ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. எதுக்காக வீடியோ வரல, எப்போ தான் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணுறீங்க. நான் கொஞ்சம் சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்து வெளியே வந்திருக்கேன். அதனால தான் வீடியோ என்னால் போட முடியல. என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்ட மை லீதல் மேன், அதுக்கப்புறம் வந்து ஒய் ஒய் லவ் ரெண்டுமே வந்து அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. சீக்கிரமாக எல்லாமே அப்லோட் பண்ண பார்க்குறேன். நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத, நான் வந்து சிச்சுவேஷன் சரியானோடனே உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, இங்க ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை நினைச்சு ரொம்ப அழுதுட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இங்க ஹீரோயின் வெளியே போக ஏதோ ஒரு ஐடியா பண்ணிட்டு ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா சாப்பிட்டுட்டு இருக்கா. ஏன்னா அப்பதான் ஃபீவர் வரும்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா கியூபுமே சாப்பிட முடியாம ஃபுல்லா சாப்பிட்டுறா. அவ நினைச்ச மாதிரி காலையில செம்ம ஃபீவர் ஆயிடுது. டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ ஹீரோயின் ஏதோ நோட் எழுதி டாக்டரோட பாக்ஸ்ல வைக்க டாக்டரும் புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வைக்கிறாரு. ஹீரோ வந்தோடனே என்னாச்சோ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவள் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்கிறப்போ இங்கே வந்து அந்த நோட் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு தான் போயிருக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம சுவியை வர சொல்லு, நான் எஸ்கேப் ஆகி போகணும்னு எழுதியிருக்கா. கரெக்டாக நம்ம சுவிக்கு கால் பண்ணி நம்மளோட ஃப்ரெண்டை சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே ஹீரோ வந்து சொல்கிறான், எதுக்காக எதுவுமே சாப்பிடாம ரொம்ப பிடிவாதமாக இருக்குது, ஏதாவது சாப்பிட்டா தானே உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்கிறப்போ சாப்பிட்றது சாப்பிடாதது என்னோட இஷ்டம், அதை நீ சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோனை கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஒழுங்காக சாப்பிட்டு உடம்பு தேத்துற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போகிறான். இங்கே ஹீரோயின் வந்து இன்னொரு பிளான் போட்டுட்டு அவள் பாட்டில் போய் ட்ரிங்க்ஸை ஊற்றி பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்கப்போ ஹீரோ வர்றதுக்காகவே கிளாஸை தூக்கி போட்டு உடைக்கிறா. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துட்டு எதுக்காக இப்போ இவ்வளோ குடிக்கிற, உடம்பு தான் சரியில்லைல்ல அப்படின்னு சொல்கிறப்போ வேணா என் கூட சேர்ந்து நீயும் ட்ரிங்க்ஸ் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோயின் வம்பு பண்ண அப்படியே நம்ம ஹீரோயின் தடுமாறி போய்கிட்டு இருக்கா. இங்கே சுவி வந்து நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ண வர நம்ம ஹீரோயின் ரொம்ப ட்ரிக்கியாக பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்காக கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் ஊற்றி வைக்க ட்ரிக்கியாக நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை குடிக்க வச்சிடறா. அப்படியே நம்ம ஹீரோவுக்கு லைட்டாக போதை மாத்திரை கலந்துருப்பா போல இருக்கு. அப்படியே தலை சுற்றி மயக்கம் போட்டு விழுக அப்படியே ஹீரோயின் கண்ணை தொடச்சிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் போய் அப்படியே உட்காந்துட்டு, இனிமேல் உன் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன், இனிமேல் நம்மளை குழப்பிக்க வேணாம், நீ சந்தோஷமாக இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நெத்தியில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஹீரோயின் மனசு உடைஞ்சு போய் போக அப்படியே ஃபயர் அலாரம் பட்டனை அமைக்க விட வீடு ஃபுல்லாக வந்து சைரன் ஊதிட்டுருக்கு. அப்படியே பாடி கார்ட்ஸ் எல்லாம் நகர இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு சுவி வந்து பாஸ்வேர்ட் போட நம்ம ஹீரோயின் வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க வீட்டை விட்டு. காலையில் ஆனோடனே பாடி கார்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, சாரி நாங்கள் வந்து கோட்டை விட்டுட்டோம் ஹீரோயினை அப்படின்னு சொல்கிறப்போ சரி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கப்போ இந்தாங்க அவங்க வந்து உங்ககிட்ட இது கொடுக்க சொன்னாங்க, ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அது பிரேக்கப் கிஃப்ட்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எழுதியிருக்கா. அது ஒரு பென் டிரைவ். அதை ஆன் பண்ணி பார்த்தா ஆல்ரெடி சுவியும் ஹீரோயினும் கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோ தான் எடுத்து அனுப்ப இங்கே ஹீரோக்கு செம்ம காண்டாய் டிவிவே தூக்கி போட்டு உடைச்சிட்டு கையில் கிடைச்ச செத்தடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காண்டாக சுவி வந்து இப்போ நீ எப்படி இருக்க, ரிலாக்ஸாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இனிமேல் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே சுவி ஹாஸ்பிட்டலில் ஹீரோவை மீட் பண்ணுறப்போ ஹீரோயினை பத்திரமா பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இனிமேல் வந்து ஹீரோயின் உன் கூட வரவே மாட்டான், உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சுவி சொல்ல இங்கே ஹீரோக்கு செம்ம காண்டாகுது. ஏன் ஆளை வச்சுட்டு நீ என்னடா பேசுறேன்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் வீட்டில் இருக்கிறப்போ யாரோ கதவை தட்டுறா. திறந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு சுற்றி மத்தி பார்க்குறான், யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு யாருமே இல்லைன்னு சொன்னேன். எதுக்காக நீ வந்து என்னை சிஇஓ பதவியை விட்டு தூக்க போகிற, வேண்டாம் இது வந்து உனக்கு நல்லது கிடையாது, நீ என்னை தூக்கிட்டேன்னா பல பேர் வந்து உனக்கு ப்ரெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு வந்து நீ ஆர்டர் போட தேவையில்லை, நான் தான் வந்து சேர்மேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எனக்கு நீ கொடுத்ததுக்கெல்லாம் நான் ரீபே பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே சுவி வந்து எதுக்குடா இங்கே வர அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ சொல்கிறான், எனக்கும் ஹீரோயினுக்கும் நடக்கிற விஷயம் நீ உள்ளே வராதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இனிமேல் சுவி தான் எனக்கு எல்லாமே, பாத்தியா புரிஞ்சுக்கிட்டியா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பயங்கரமாக ஹீரோயின் டென்ஷன் பண்ணி விட்டுறான். இங்கே மறுநாள் ஒரு மீட்டிங்காக தான் வந்திருக்காங்க ரெண்டு பேரும் ஆஃபீஸில். இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வதந்தி எல்லாம் பரவி இருக்குது. இவங்க ரெண்டு பேர் வந்து இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்காங்க. ஃப்ரெண்டு தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் முரண்பாடாக இருக்காங்க. கொஞ்சம் சிரிச்சு நார்மலாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறப்போ ரெண்டு பேரும் ஓரளவு வந்து நல்லாவே ஆக்டிங்கை போடுறாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகலை, இது மாதிரி பிரேக்கப்பும் பண்ணல, ரெப்புடேஷன் எதுவும் கெட்டு போயிடாம அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே ஹீரோயினோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல. ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கப்போ இது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், வளைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், கடவுளில் வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே லாயர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு பத்திரத்தை மாதிரி கொடுக்குறாங்க. அது என்னதுன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க இருந்தாங்க இல்லையா, அதனால அவங்க அம்மா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஷேர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோக்கே கொடுக்க, அப்போ ஹீரோயின் கேட்குற, பாரு எங்கள் அம்மா உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, ஆனால் நீ தான் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் பண்ணி அவங்க இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க ஹீரோக்கு மனசே விட்டு போகுது. அப்படியே போயிட்டு பாரில் உட்காந்து பயங்கரமாக அழுக, மொத்தமாக என் வாழ்க்கையே போச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் உட்காந்து ஹீரோ ஃபோட்டோஸ்லாம் டிலீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப மன
கஷ்டத்தோட பார்த்துட்டு இருக்கப்போ இங்கே ஹீரோ வீட்டில் உட்காந்துட்டு இருக்கப்போ நம்மளோட சூ வந்து பெயிலில் வந்துடுறாரு. என்ன எதுக்கு நீ பெயிலில் எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ இது மாதிரி ஒரு காரணமாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா வந்து ஆஃபீஸில் நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, அதனால தான் உங்களை வந்து பெயில் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஹீரோ வந்து அவங்களுடைய முன்னாள் அப்பா இருப்பார் இல்லையா லின், அவரை பற்றி அவருக்கு ஒரு பையன் இருக்குது, அதை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்கா. இங்கே ஹீரோயினுக்கு வந்து தான் அம்மாவுக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல யாருக்கோ சம்மந்தம் இருக்குது அப்படின்றது டவுட் வருது. பே வந்து வீட்டில் அவளோட திங்ஸை எடுக்க வரப்போ சூ சொல்கிறாரு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ பே சொல்கிறா நீ வந்து உன் பையன் கல்யாணத்தப்போ இந்த உண்மையை சொன்னாதான் இந்த பொருளை எனக்கு கொடுப்பேன்னு சொன்னேன், அதுக்காக தானே வந்து உன் பையன் கல்யாணத்தை நான் ஸ்டாப் பண்ணேன், இப்போ நீ ஏன் இப்படி மாறி பேசுகிற, உன்னை மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பே பயங்கரமாக சண்டை போட்டு அந்த திங்ஸை வாங்க பார்க்குறா. இவங்க 2 பேரும் சண்டை போகிற சத்தம் கேட்டு எந்த ஹீரோ தயவு செய்து நிப்பாட்டுங்கன்னு சொல்லி கத்துறா. இங்கே பே வந்து இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக போயிட்டு இருக்கா. ஹீரோவும் பேவும் பேசிட்டு இருக்காங்க. உன் பொண்ணுக்கு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இந்த கார்டில் இருக்க மணியை வந்து இது மாதிரி உன் பொண்ணுக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ பேவும் ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். இங்கே சுவியோட அண்ணன் வந்து சுவி வீட்டுக்கு வந்திருக்கான். வந்துட்டு இது மாதிரி சுவி மேலே செம்ம கோவத்தில் இருக்கான். ஏன்னா வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனது யாருன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க சுவியோட அண்ணன். அதனால சுவி மேலே செம்ம கோவத்தில் இருக்க அவன் வீட்டில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது கேட்கறதுக்கு அவன் ஒரு டிவைஸ் வச்சிருக்கான். அதை வந்து இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கப்போ அவங்க அண்ணன் கரெக்டாக வந்து சுவியை வெளியே கூட்டிகிட்டு போய் செம்மடி அடிச்சிட்டு இருக்கான். பயங்கரமாக அடிச்சுட்டு இன்னொரு தடவை அந்த பொண்ணுக்கு நீ ஹெல்ப் பண்ணுன்னு வச்சுக்கேன் உன்னை கொன்னுடுவேன், இதோட இன்வெஸ்டிகேட் பண்ணுறது அந்த பொண்ணோட தொடர்பெல்லாம் கட் பண்ணு அப்படின்னு சொன்னால் நீ அடிச்சே கொண்டாலும் கூட நான் அவளோட கனெக்ஷனில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவி சொல்ல அவங்க அண்ணன் இன்னும் பயங்கரமாக போட்டு அடிக்கிறான். அதுக்குள்ளே போலீஸ் வந்துடுது. சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவியோட அண்ணனும் கிளம்பி போயிடுறான். சுவியை அப்படியே விட்டுட்டு ஹீரோயின் உடனே வந்து உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கூட்டிகிட்டு போய் மருந்தெல்லாம் போட்டுட்டு சாரி என்னால் தானே உனக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்போ சுவி சொல்கிறான் பரவாயில்ல உனக்காக என்ன அடி வாங்குறது நினச்சி சந்தோஷம் தான் படுறேன், ஏன்னா வந்து நீ என்கிட்ட இவ்வளோ அன்பாக நடந்துக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுவி ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ரூட் விட்டுட்ருக்கா. இங்கே வந்து நம்மளோட பேவை தான் காட்டுறாங்க. அவள் ஃப்ளவர்ஸ்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கப்போ அவங்க அம்மா கரெக்டாக வராங்க. அம்மா சாரிம்மா அன்றைக்கி ஏதோ தெரியாமல் உங்ககிட்ட ஹார்ஷாக நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடு, உன் பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ கொடுத்த அந்த டெபிட் கார்டை காணோம். இங்கே பே தேடிட்டே இருக்கா. அம்மா அட்டையை போட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி சொல்ல கரெக்டாக அந்த கிளப்புக்கு தான் அம்மா போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்துக்கிட்டு இருக்கப்போ இவங்க உட்காந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கா என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு இன்னொரு கேம் கொடுங்கன்னு சொல்லிட்டு இவன் பொண்ணை பார்த்தோன்னே இவ தானே உன் பொண்ணு சின்ன வயசில் என்கிட்ட வித்தே அவ தானே அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிருக்க. பேவோட அம்மாவுக்கு செம்ம கோவம் வந்துடுது. பாட்டில் எடுத்து அந்த மொட்டை மண்டை மேலே ஒரே அடிதான், அப்படியே கீழே விழுந்துட்டான். அப்படியே பொண்ணை கூட்டிகிட்டு ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்க. இங்கே மொட்டை மண்டை தேடிட்டு இருக்கான். என் கையில் கிடச்சிங்கன்னா செத்திங்கடின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பேவோட அம்மா பயங்கரமாக அடிக்க நம்ம ஹீரோ நடுவில் வந்துடுறா. யாராவது கையை வச்சிங்கன்னா கொன்று வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட நீ வந்து கையில் மாட்டாமையாக போயிடுவேன் அன்னைக்கு இருக்கடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டை மட்டை போயிடுறான். இங்கே வந்து எங்கள் ஹீரோ வீட்டுக்கு தான் வந்தப்போ நம்மளோட பே கண்ணை காட்டுறா. எங்கள் அம்மாட்ட தேவையான விஷயங்கள் எல்லாம் கேளுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ சொல்கிறான் இது மாதிரி லின் தானே உங்கள் ஹஸ்பண்ட், அவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு பையன் இருந்திருக்கான், அந்த பையனை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அந்த பையனை நான் சின்ன வயசில் தான்ப்பா பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் பார்க்கல, எனக்கு வந்து அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் அவனுக்கு ஒரு பர்த் மார்க் இருக்குது முதுகுக்கு பின்னாடி, அதை வச்சு அவன் பெரிய பணக்காரனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு லின் வந்து என்கிட்ட அப்பயே சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறப்போ டக்குன்னு நம்ம ஹீரோக்கு வந்து நம்மளோட சுவி தான் ஞாபகம் வரான். ஏன்னா சுவி வந்து ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கப்போ அவனுக்கு வந்து பர்த் மார்க் வந்து முதுகில் இருந்திருக்கும். நம்ம சுவி ஃபோட்டோ காமிச்சு இதுதான் அந்த பையனான்னு சொல்லி கேட்டால் தெரியல எனக்கு ஞாபகம் இல்லைன்னு அவங்க சொல்ல இங்கே வந்து சுவியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும், சின்ன வயசுலேருந்து அவன் இப்போ வரைக்கும் எங்கே இருந்தான் எங்கே பிறந்தான் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம ஹீரோ கேட்குறான். பே வந்து அவளுடைய பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கா. கரெக்டாக நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட போய் பேசுறதுக்காக நம்ம பே போகிறா. அப்படியே போயிட்டு இந்த மாதிரி உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க உன் பொண்ணு எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி காமனாக பேசிட்டு பே ஒரு விஷயத்த சொல்கிறா. இது மாதிரி வந்து ஹீரோ எதுக்காக உனக்கு கல்யாணம் பண்ணலன்னா அவன் வந்து உன்னோட சிப்ளிங் உன்னோட கூட பிறந்த வந்து அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறப்போ ஆமாம் உங்கள் அப்பாவுடைய பையன்தான் வந்து நம்ம ஹீரோ, அந்த உண்மை தெரிஞ்சினால தான் கல்யாணத்தை பிரேக்கப் பண்ணா அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு, என்னது எங்கள் அப்பாவுடைய பையனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு போகிறப்போ இங்கே சூ வந்து கரெக்டாக ஆப்போசிட்டில் வராரு.
இது மாதிரி அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ எங்கள் அம்மா ஒன்று நீங்கள் பார்க்க தேவையில்லை, எனக்கு நீங்கள் அப்பாவே கிடையாது, இனிமேல் முகத்திலே முழிக்காதீங்க, இனிமேல் உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, தயவு செய்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி பேசினோடனே அவரும் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறாரு. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக். இது மாதிரி நம்ம ஹீரோயின் பேவை தள்ளி விட்டுருப்பா இல்லையா, அப்போ வந்து அம்மா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறப்போ, இல்லைம்மா கஷ்டமாக இல்லை, ஏன்னா அவரோட குழந்தை தானே பே வந்து சுமந்துட்டுருக்கா, அதனால எனக்கு கஷ்டமாக இல்லைம்மா, ஏன்னா அவருக்கு வந்து குழந்தைன்றது அந்த பே கிட்ட இருக்கு இல்லையா, அதுதான், நீ வந்து அவரோட குழந்தை கிடையாது, அவர் உனக்கு ஸ்டெப் ஃபாதர் தான். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ உங்கள் அப்பா ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனார், உங்கள் பாட்டி வந்து யாரையாவது கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவரை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இனிமேல் நீ அவனை அப்பான்னு கூப்பிட தேவையில்லை, அவர் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணார், உனக்கு ஒரு அப்பா வேணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அவருக்கு என் ஷேரை கொடுக்குறேன், பொண்ணை வந்து துன்புறுத்தக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனால் அதுக்கும் மீறி அவர் உன்னை துன்புறுத்திருக்காரு, இனிமேல் அவர் அப்பான்னு கூப்பிடாதுன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் இதெல்லாம் நினச்சிட்டு, அம்மா உங்களுக்கு எப்பயுமே நான் இருப்பேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கா. இந்த சீனை கட் பண்ணிவிட்டு இங்கே பேவும் அவங்க அம்மாவையும் தான் காட்டுறாங்க. பேயோட அம்மா ஒரு கிரெடிட் கார்டு எடுத்து கொடுக்குறா. இது வரைக்கும் உங்ககிட்ட நான் வாங்கின காசு எல்லாமே உனக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டேம்மா, இது நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ, இது யார் கொடுத்தாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க தாத்தா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறப்போ, ஆனால் பே வந்து இதை நம்பலை. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக். நம்ம சுவியை வந்து இதுக்கு முன்னாடியே அவங்க பார்த்துருப்பாங்க. ரீச்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரிஜினல் பேர் கூப்பிட்றப்போ அவன் திரும்பி பார்க்குறான். அப்படியே ஷாக்காக அவங்கள பார்க்குறான். இப்போதான் நம்ம சின்ன வயசு பேர் தெரியும்னு சொல்லிட்டு, இவன் லின்னோட பையன்தான். வருஷம் சென்று உன்னை கண்டுபிடிச்சிட்டுண்டா, நீ லினோட பையன் தான், எனக்கு நல்லா தெரியும், சின்ன வயசில் உன்னை பார்த்தனே அப்படின்னு சொல்ல, இவனும் சிரிச்சுக்கிட்டு வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக, அவங்க கை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சுட்டு, இங்கே நம்மளுடைய வந்து சுவி வந்து அவனோட இன்னொரு முகத்தை இப்போ தான் காட்டுறாங்க. பயங்கரமாக ஒரு கத்திரிக்கோலை வச்சு அப்படியே செடியை வெட்டிக்கிட்டே பயங்கரமாக மிரட்டுறான். இந்த உண்மையை நீ வெளியே சொன்னா நீ உயிரோடையே இருக்க மாட்டே, ஏன்னா வந்து என்னோட கடந்த காலம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்கிறப்போ, சத்தியமாக யாட்டி சொல்ல மாட்டேப்பா நான் விட்டுருப்பான்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இந்த அதில் நிறைய காசு இருக்குது, இதை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த காசை தான் வந்து அவங்க பொண்ணுகிட்ட கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹீரோ கேட்குறப்பே உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும், சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து சூ வந்து நல்லா குடிச்சிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி வந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் இது மாதிரி என்ன அப்பா இல்லைன்னு சொல்லிட்டா, அவளுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி தெரியாத உண்மையெல்லாம் இப்போ தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் என்ன சொல்கிற, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சட்டையை பிடிச்சி கேட்க, ஆமாம் நான் வந்து ஹீரோயினோட அப்பா கிடையாது, ஸ்டெப் ஃபாதர் தான், இது மாதிரி அவங்க அப்பா இறந்து போனோடனே அவங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்போ எல்லா உண்மையும் ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு, அவள் என்னை அப்பா இல்லைன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு, ஐயோ இது தெரியாமல் அவளை நான் பிரேக்கப் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்க கால் பண்ணி பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் காலே எடுக்காதப்போ ஹீரோவுக்கு அப்படியே மனசு உடைஞ்சு போய், இது தெரியாமல் கல்யாணம் வரைக்கும் போன என் வாழ்க்கையை நானே நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்க. ஹீரோயின் இங்கே ரொம்ப சேடாக இருக்கான்னு சொல்லிட்டு சுவி வந்து ஒரு பிளேஸுக்கு வந்து சன்ரைஸ் பிளேஸுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். காலையில் எழுந்தோடனே சூரியன் ரொம்ப அழகாக வந்து சன்ரைஸ் ஆகுது. அதை பார்க்குறப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த அந்த ஞாபகங்கள் தான் ஹீரோயினுக்கு வந்துட்டு போகுது. அப்படியே எங்கள் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க கிளம்புறப்போ கரெக்டாக கார் வந்து ரிப்பேர் ஆகிடுது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட சுவி பார்க்குறப்போ சுவி நம்பருக்கு வந்து ஒரு கால் வருது. அதை நம்ம ஹீரோயின் அட்டென்ட் பண்ணி பார்த்தா அவன் பாஸ்வேர்ட் கூட போடல ஃபோனுக்கு. இது மாதிரி ஹீரோயினோட அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணது, ஹீரோ வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணுறது, இது மாதிரி பல விஷயங்கள் ஹீரோயினுக்கு தெரிய வர அவளுக்கு பகீர்னு ஆகிடுது. அப்படியே அவளுக்கு கொமட்டிக்கிட்டு வாமிட் வர சுவி வந்து என்னாச்சுன்னு கேட்க அவன் டச் கூட பண்ண விடல. அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே சுவி வந்து இங்கே ஹீரோ கதையை முடிச்சிடணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி யார்கிட்டயே சொல்லிக்கிட்டு இருக்கா, நீங்கள் கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு. சாரி நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஸ்டோரியில், இந்த சின்ன பையன் வந்து ஹீரோ கிடையாது, இவன் தான் லின்னோட பையன் சுவி. இவங்க வந்து அவங்க அப்பா இருந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, இது மாதிரி ஹீரோவுடைய ஃபேமிலியை நம்ம பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து தப்பான ஒரு எண்ணங்களை வந்து விதைச்சிருப்பாங்க. ஹீரோயினுக்கு இப்போ எல்லாமே தெரிஞ்சதுனால அவன் சுவியோட ஃப்ளாட் பக்கத்தில் தான் தங்கியிருக்கா. உடனே போய் வீட்டில் ஏதாவது வந்து அந்த ஒட்டி கேட்குற அந்த டிவைஸ் எதுவும் இருக்கான்னு பார்த்தா அது இருக்குது. டக்குன்னு நம்ம ஹீரோ வர அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, என்னை மன்னிச்சிடுடி, என் கல்யாணத்தை வந்து நான் நிப்பாட்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோயினுக்கு பின்னாடி சுவி நிற்கிறது தெரியுது. ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, என்ன புதுசாக நடிச்சிட்ருக்க, இனிமேல் வந்து உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல ஹீரோ ரொம்ப கெஞ்ச. ஹீரோயினுக்கு அப்படியே மனசு மாறுது. இருந்தாலும் சுவி இருக்கனால பயங்கரமாக நம்ம ஹீரோவை திட்ட, டக்குன்னு சுவி வந்து உள்ளே வந்து நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு, இனிமேல் ஏன் ஆள் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் மேலே கொஞ்சம் சாஞ்சிக்கிறான். இதை பார்க்கையில் நம்ம ஹீரோக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஹீரோயினும் அழுதுட்டு அப்படியே நிற்கிறா. ஹீரோ அந்த சோகத்திலே பயங்கரமாக சரக்கடிக்க, ஃப்ரெண்டுக்காரன் போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே ஹீரோக்கு பயங்கர காய்ச்சலாக இருக்குது. ஃப்ரெண்டை அப்படியே போத்தி விட்டுட்டு தூங்குடான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். இங்கே வந்து நம்ம சுவி என்ன பண்ணுறான்னா, கொலை பண்ண ஆள் அனுப்பி விட்டு வீட்டில் வந்து கேஸ் பைப்பை லீக் பண்ண விட்டுருப்பான். அப்படியே வந்து வீடியோ கேமராவில் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ வீட்டுக்குள்ளே யாரும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, சேட்டில் பார்த்துருப்பா. அதனால நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ளே வரா. நம்ம ஹீரோக்கு பயங்கர காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பத்தெல்லாம் போட்டு விட்டுட்டு
அப்படியே கேஸ் எல்லாம் போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவா. ஹீரோயின் கிளம்பி அப்படியே போயிட்டுருக்கா. ஹீரோ கையை பிடிச்சிட்டு நீ எங்கே போகிற, என் மேலே உனக்கு ரொம்ப அக்கறைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அதை என்ன பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏய் வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியுமா, கேஸ் பைப் லீக் ஆகிட்டுருக்கு, உனக்கு பின்னாடி யாரும் உனக்கு சதி பண்ணுறாங்க, அது கூட உனக்கு கண்டுபிடிக்க தெரியல, அந்தளவுக்கு குடிச்சிட்டு மட்டையை போய் கிடக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி போகிறா. இங்கே வந்து வீடியோ காலில் யாரோ வந்து ஹீரோவோட அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியே போகிற மாதிரி நம்மளோட சுவி பார்க்க நம்ம ஹீரோயின் மாதிரி டவுட்டாக நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி நீ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டால் அவள் சேட்டிங்கில் இந்த மாதிரி நான் குளிச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அவள் சேட் பண்ணி விட்டுறா. இங்கே சுவிக்கு டவுட் வந்து டேரெக்டாக வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறான். இன்னும் 2 பேரும் ஒன்று தான் தங்கியிருக்காங்க போல இருக்குது. ஹீரோயினை பயங்கரமாக தேடி பார்க்குறான், அவள் எங்கேயுமே காணோம். அவன் ஃப்ரெண்டு கிட்ட போய் ஹீரோயின் எங்கே இருக்கா, உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டுறப்போ பயந்து போய் குளிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கண்ணு ஹீரோயின் பாத்ரூம்லேருந்து வெளியே வரா. சுவிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அப்படியே வந்து முறைச்சி பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போகிறப்போ ஃப்ரெண்டு சொல்கிறா, இது வரைக்கும் அக்ரெசிவாக இவ்வளோ அவனை பார்த்ததே கிடையாதுடி, இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுன்னு சொல்கிறப்போ ஆமாடி அவன் நிறையா பிளான் பண்ணுறான், ஆனால் எதுவும் உனக்கு தெரிய வேணாம், தெரிஞ்சால் நீ சேஃப்டியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே வந்து காலையில் ஆகிட்டு நம்மளுடைய பேயோட அம்மாவத்துக்கு போலீஸ் ஜெயிலில் வச்சுருக்காங்க. திடுதுப்புன்னு எப்படியுமா ஜெயிலுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அது மாதிரி கேம்லிங் பண்ணுறவங்க என் மேலே கேஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல பேக்கு டவுட் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறா, இது ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்கிறப்போ சரி நான் பார்த்துக்கிறேன் நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேறு ஏதோ ஒரு பிளான் போட்டுட்டு மறுநாளே போய் அவங்கள்ட்ட போய் சுவி ஃபோட்டோ காமிச்சு இது யார் லின்ச்வேன் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ எனக்கு எல்லாமே தெரியும், அவன் தான் லின்னோட பையன் அப்படின்னு சொல்கிறப்போ நீ தப்பாக புரிஞ்சிட்ட, நீ எதுவும் சொதப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ரொம்ப டென்ஷன் ஆக நீ டென்ஷன் ஆகிறதுலேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஏன்னா பேயோட பொண்ணையும் கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டியிருப்பான். இந்த அம்மாவுக்கு ரொம்ப பதறி போகுது, உண்மை தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து போர்ட் மீட்டிங் தான் நடந்துட்டுருக்கு. ஹீரோயினை தூக்கிட்டு வேற சேர்மேன் போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் வந்து இந்த பெரிய ஷேர் ஹோல்டர் நான் ஒத்துக்க மாட்டேன், ஹீரோயின் நல்லா தான் வேலை செய்கிறா அப்படின்னு சொன்னால் வேலை சரியாக செய்யலன்னு சொல்லிட்டு பழைய ரிப்போர்ட்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஷேர் ஹோல்டர் வந்து சுத்தமாக ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் ஓட்டிங் வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கை தூக்குறப்போ மெஜாரிட்டி பீப்புள்ஸ் ஃபுல்லாமே கை தூக்கிடுறாங்க. ஹீரோ வந்து இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறம் அப்பாவும் பையனும் தனியாக போய் பேசுகிறாங்க. இது உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல, இந்த ஃபேமிலிகிட்டேருந்து நீங்கள் எவ்வளோ திருடி இருப்பீங்க, ஆனால் வந்து நீங்கள் இப்போ ஹீரோயினே தூக்கிட்டு என்ன ஏன் சேர்மேன் ஆக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ சொல்கிறாரு, நான் ஜஸ்ட் அவளை வந்து ஒரு வளர்ப்பு பொண்ணாக தான் பார்த்தேன், அவன் மேலே எனக்கு பாசெல்லாம் கிடையாது, நீ தான் என்னோட ரத்தம், அதனால நீ தான் சேர்மேனாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோக்கு கோவம் வந்துட்டு இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் ஒன்றும் கிடையாது, உங்களை அப்பாவும் கூட மாட்டேன், நம்மளுக்குள்ள எந்த உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிடுறான். ஹீரோயின் கிட்ட போய் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைம்மா, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறப்போ இதை பற்றி எனக்கு தேவையில்லடா, உன்னை அக்கறையும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து எதுக்கு என் வீட்டில் வந்து என்னை வந்து அக்கறையாக பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் இன்றைக்கி சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால தான் வந்து உன்னை அக்கறையாக பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதோட இந்த எபிசோட் எங்கே முடியுது.